ஓகே, நாங்க வந்து தோசை அப்பம் அதிரசம் வாங்கியிருக்கோம் பிரசாதமா. ஐயோ சுடுதுடா, சுடுதுப்பா. இதுதான் தோசை, உள்ள அதிரசம் இருக்கு. அப்போ அப்பம் தம்பி கையில கொடுத்துருக்கேன். நாங்க இப்ப உட்காந்து சாப்பிட்டுறோம். இந்த கோயில்ல பிரசாதத்துக்கு இவ்வளவு பேர் வந்து பிரசாதத்துல லைன்ல நின்று வாங்குறாங்க. தோசை வந்து 40 ரூபா, அப்பம் வந்து 10 ரூபா, அதிரசம் வந்து 10 ரூபா. 40 ரூபாக்கா தோசை. இங்கதான் பிரசாதம் தயாரிக்கிறாங்க. இதுதான் அழகர் கோயில் தோசை. ஆனா இது தோசைன்ட்டாங்க. எனக்கு வந்து பெரிய சைஸ் வடை மாதிரி தானே இருக்கு. ஆனா இதுதான் தோசை. அதாவது என்னன்னா, தோசை பத்தாதுன்னு நினைச்சுன்னு நாங்க அதிரசம் வேற வாங்கினோம் பாருங்க. நாங்க 2 அதிரசம் இருக்கு. சாரி, 1 தான் கொடுத்தாங்கன்னு நினைச்சேன். 2 அதிரசம் கொடுத்துருக்காங்க. அதிரசம் ஸ்மாலர் சைஸ்ல இருக்கு, இன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த தோசையை நாங்க எப்படி சாப்பிட்டு முடிப்போம்னே எங்களுக்கு தெரியல. எவ்வளவு பெரிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் போட்டு சமைச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா நிறைய மிளகு இருக்கு, ஆனா உப்பு இல்ல. ஒரு பிரசாதம் அப்படின்றனால உப்பு இல்லாம இருக்கோ. சீரகம், மிளகு, அச்சி மாவுன்னு தெரியுது. அதுக்குள்ள இந்த ஸ்டஃபிங் எப்படி வந்தது ஆயிடும். நல்லா இருக்கு. 1 சாப்பிட்டீங்கன்னா நைட் வரைக்கும் பசிக்காது. அவ்வளவு ஃபில்லிங்கா இருக்கும். இது எனக்கு ஆக்சுவலா பிடிச்சிருக்கு. சூப்பர் பிரசாதம். இது பிரசாதத்துக்கு ஒரு அடி கும்பல் அடிச்சுக்கணும் பாருங்க. நாங்க இட்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். எதுக்கு சண்டை போடுறோமோ இல்லையோ, பிரசாதத்துக்கு சண்டை போட்டுதான் வாங்கணும். இது அப்பம். அப்பம் சூடாக அவ்வளவு சுட்டு வந்துடுச்சுன்னுங்க. இதுல இனிப்பு நல்லா இருக்கு. ஏன் தாராளமா ஒருத்தர் ஒண்ணு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து நான் பிரசாதமே இது வரைக்கும் சாப்பிடல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். அதே மாதிரி இந்த திருவிழான்றனாலதான் அவ்வளவு கூட்டமும் பிரசாதத்துக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 கவுண்டர் இருந்தது பிரசாதம் சாப்பிட. ஸோ ஈஸியா வாங்கிட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு திருவிழான்றனால அடிச்சுக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம். எவ்வளோ நேரம் நாங்கள் லைன்ல நிற்கிறோம் பாருங்க, கத்திக்கிறோம். ஆனா அடிச்சு தள்ளு முள்ளு பண்ணி நான் வாங்கி சாப்பிட்டேன். திருப்தியா இருக்கிறேன்.